கவிதா ஹாஸ்பிட்டலிலிருந்து வீட்டுக்கு வந்தாள். அபி ஏனோ அவளை பிறந்த குழந்தையை பார்த்து கொள்வது போல அவளுடன் இருந்தான். கவிதா, அபிமாமா நான் வேலைக்கு என்றதும் அவனுக்கு வந்ததே கோபம். மேலும் அவளை பேச விடாமல் போக வேண்டாம் என்றவனின் கோபத்தை புரிந்து கொண்டு அமைதியாக உள்ளே சென்று விட்டாள். எப்படியாவது அனிதாவின் உண்மை ஸ்வரூபத்தை வெளியே கொண்டு வந்து அபிக்கு காட்டி கொடுக்கணும். இதற்கு வேலைக்கு போனால்தான் வழி கிடைக்கும். எப்படியாவது அபி கோபம் குறைந்து சாதாரணமாக இருக்கும் நேரத்தில் வேலைக்கு போக அனுமதி வாங்கிவிடணும் என்று நினைத்து கொண்டாள். அபி அவளை பார்த்து பரிதாபப்பட்டாலும் மறுபடியும் அவளுக்கு ஏதும் நடந்துவிட்டால் இவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதுவும் இல்லாமல் இனிதான் கோகுலை நேரடியாக தாக்க முடிவெடுத்துள்ளான். இதன் மூலம் கோகுல் மறுபடி கவிதாவிற்கு தீங்கி விளைவிப்பான் என்பதை உணர்ந்தான். அபி கோபத்தை கெட்டியாக பிடித்து கொண்டான். கொஞ்சம் சமாதானமாக பேசினாலும் அவள் பிடிவாதமாக ஆஃபீஸ் செல்ல விரும்புவாள். கொஞ்சம் நாள் கோபமாக இருக்கலாம் என்று முடிவோடு இருந்தான். அபி ஆஃபீஸ் சென்றதும் விவேக் வீட்டுக்கு காவல் போடு, கவிதாவை இனி யாரும் நெருங்கக்கூடாது என்று சொல்லி சில விஷயங்களை பேசி கொண்டிருக்கும் போது ஆனந்த் அங்கு வந்தார். ஆனந்த், உன்னோட சார் எழுதி கொடுத்துட்டியா? அபி தலை கவிழ்ந்து ஆமாம். ஆனந்த், தெரிஞ்சுதான் செய்யறியா? உனக்குன்னு நான் கொடுத்ததை நீ எதுக்கு கொடுத்தே? நீயும் என்னோட குடும்பம்தான். உனக்கு சேர வேண்டியது தான் கொடுத்தேன். அதை போய் அவனுக்கு கொடுத்தேனா? உனக்குன்னு நம்ம குடும்ப சொத்துன்னு என்ன இருக்கும்? அபி, ஆனால் எனக்கு அதை விட கவிதா முக்கியம் அப்பா. ஆனந்த், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லற? அபி, கோகுல் கவிதாவை கடத்தி வச்சிட்டு மிரட்டினான். ஆனந்த், கவிதாக்கு என்ன ஆச்சு? அபி, அவளை கெடுத்துட்டாங்க என்று ஓவென்று அழுதான். ஆனந்த், கடவுளே, இத்தனை வயசுக்கு அப்புறம் இவன் இப்படி செய்தானா? அதுவும் தம்பி பொண்டாட்டியை என்று நெஞ்சை பிடித்து கொண்டாள். அபி, அப்பா, அவன் பண்ணல, அவன் 4-5 பிச்சைக்காரர்களை விட்டு செய்ய வைத்திருக்கான். ஆனந்த் இன்னும் அதிர்ந்தார். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவனோட மனசு ஏன் இப்படி கேவலமா நடந்துக்குது? அபி, என்னால் முடியல அப்பா. நான் கவிதாவை கூட்டிட்டு கண் காணாம எங்கேயாவது போயிடலாம்னு இருக்கேன். கண் மூடினா அவளோட வேதனையான முகம்தான் கண் முன் வந்து போகுது. அவ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை தவிர என்ன தப்பு செய்தாள்? ஏன்பா அவளுக்கு இப்படி ஓர் நிலை? ஆனந்த், மனசு விட்டு போயிடாதே. நீ தைரியமா இருந்தாதான் அவளுக்கு ஆறுதல். அவளை தனியா விட்டுட்டு வந்திருக்க. ஏதும் தப்பான முடிவெடுத்துட போறா? அபி, இல்லப்பா, கெட்டதுல ஒரு நல்லது போல அவளுக்கு நடந்ததை அவ மறந்துட்டா. எனக்கும் அதுதான் சந்தோஷமா இருக்கு. ஆனந்த், அவளுக்கு இப்படி நடந்ததுக்கு கோகுல் தான் காரணம்னு தெரியுமா? அபி, தெரியாது. ஆனந்த், ஆனால் ஒரு முக்கியமான விஷயம். இந்த நேரத்தில் அவ ஏதும் கர்ப்பமாயிடாம பார்த்துக்கோ. ஏதாவது அப்படி தெரிஞ்சதுனாலும் கலைச்சிடு. அபி இதை யோசிக்கவே இல்லை. இன்னும் மனதுடைந்து போனான். கவிதா கர்ப்பமானால் அது யாரோட குழந்தை? வேண்டாம், அப்படி ஏதும் நடக்காமல் புதுசா வாழ்க்கையை துவங்கணும். அபிக்கு இரவு கொடுமையாக இருந்தது. கண் மூடினால் கவிதாவின் விரக்தியான அழுக்குரலும் முகமும் வந்து போனது. மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தான். கவிதா அபியின் அருகே நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகே நெருங்கியவன் அவளை தொட பயந்தான். 2 வருஷத்துக்கு முன்தான் தவறாக நடந்து கொண்டதால் மனதளவில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிந்தாள். இப்போ நடந்த சம்பவம் அவளுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தியதோ? அவளை தொடாமல் நகர்ந்து படுத்து கொண்டான். சில நாட்களாக அவளை அணைத்து கொண்டு தூங்கியவன் இன்று அவளை விட்டு விலகி படுக்க வேண்டிய சூழ்நிலை வருமென நினைக்கவே இல்லை. வரும் நாட்களில் அபியை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வேலைக்கு போக அனுமதி வாங்கிவிட வேண்டுமென்று அபிக்கு பிடித்த கருப்பு வண்ணத்தில் மஞ்சள் பூ போட்ட புடவை கட்டிக்கொண்டு அவனுக்காக காத்திருந்தாள். அபி வீட்டில் நுழைந்ததும் அவனை ஓடி சென்று கட்டி கொண்டாள். அபி எந்த உணர்வையும் காட்டாமல் சிலை போல நின்றான். கவிதா, மாமா இன்னைக்கு சேம் செய்யலாமா? மனம் திறந்து கேட்டே விட்டாள். அபி அவளுக்கு சம்மதம் சொல்ல பயந்தான். அப்பா சொன்ன வார்த்தை மனதில் வந்து போனது. கவி கர்ப்பமாகிடக் கூடாது. அபி, கவிமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா ப்ளீஸ்? கவிதா சோகமாக, அப்போ இன்னைக்கு இல்லையா?
அபி இன்னைக்கு வேண்டாம் என்று அவள் பதிலை எதிர்பார்க்காமல் உள்ளே சென்றான். தொடர்ந்த நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் ஒரு காரணம் என்று மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டே இருந்தான். இதற்காக காலில் வேண்டுமென்றே காயம் பட்டு கொண்டு வந்தான். காய்ச்சல், உடம்பு வலி என்று அவனுடைய காரணங்கள் நீண்டு கொண்டே சென்றது. கவிதா ஒரு கட்டத்தில் கோபமும் ஆத்திரமும் சேர, என்ன உண்மையான காரணம் சொல்லுங்க, உங்களுக்கு நான் வேண்டாம்னு நினைச்சா நான் கிளம்பிடுறேன். அபி அவள் அருகே சென்று அவள் தலையை தடவி, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் அவன் மனதில் நான் உன்னை மறுக்கிறது உனக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும்னு புரியாம இல்லை. உன்னை மறுக்கிறது உனக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும்னு புரியாம இல்லை. உன்னை நான் இன்சல்ட் பண்ணியிருக்கேன். உன்னோட சுய மரியாதையை கேவலப்படுத்துகிறேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ கவி, உனக்கு பீரியட் வந்துடட்டும், அப்புறம் நாம சந்தோஷமாக இருக்கலாம். கவிதா, எனக்கு புரியுது, என்னை கடத்தினப்புறம் இப்படி நடந்துக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொன்னது கூட நீங்கள் நம்பலை இல்லை. அபி, சத்தியமா அப்படி இல்லை கவி. இப்போவா நாம் பண்ணலாம். கவிதா, நான் என்ன உடல் சுகத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கேனா? இனி நீங்களே நினைச்சாலும் என்னை தொட முடியாது, பார்க்கலாமா? அபி, கவி, அப்படியெல்லாம் நினைக்காதே கவி. நான் என் மேல் தான் தப்பு, வா கவி என்று அவளை இழுத்து அணைத்தான். கவி அவனை உதறிவிட்டு தனி அறைக்கு சென்றாள். கவி, என்னோட வேதனையை எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அபி இரவு முழுவதும் தூங்காதவன் காலையில் சிறிது நேரம் அசந்து தூங்கிவிட, கவிதா அவன் அறையில் இருக்கும் அவளுடைய உடைகள் சிறிது எடுத்து வேறு அறைக்கு மாற்றிக்கொண்டாள். அந்த அறையில் குளித்து கிளம்பினாள். அபி தூக்கம் விழித்து வெளியே வர, அங்கே சோஃபாவில் தயாராகி கையில் ஃபோன் வைத்து விளையாடி கொண்டு அமர்ந்திருந்த கவிதாவை பார்த்தான். கவிதா இவனுக்காகவே காத்திருந்து அவன் வந்ததும் ஃபோனை தள்ளி வைத்து அவனிடம், நான் இன்னிலிருந்து வேலைக்கு போகிறேன். அபி அவள் அருகே வந்து அமர்ந்து, போக வேண்டாம்னு சொன்னேனே. கவிதா, நான் போகணும், அவ்வளவுதான். நீங்கள் அனுப்பலைனாலும் நான் போவேன். அபி, கவி ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கே? உனக்கு என் மேல் கோபம்தான், எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிடு. நான் என்ன பண்ணணும் சொல்லு, செய்யறேன். தயவு செய்து வேலைக்கு போக வேணாமா? கவிதா, இந்த ஒரு மாசமா நான் வீட்டுக்குள்ள கைதி மாதிரி இருக்கேன். என்ன, எல்லா வசதியோட தங்க கூட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி யார்கிட்டையும் பேசக்கூட முடியலை. அபி, நீ பாட்டுக்குன்னு ஃபோன் பண்ணி பேசு. கவிதா, யார்கிட்ட பேசட்டும்? எனக்கு தான் யாருமே இல்லையே. அம்மாவும் சொந்த அம்மா இல்லை. அண்ணனுக்கும் என்னை யாருன்னு தெரியலை. சொன்னா என்னை அண்ணன் நம்புவாரா? புருஷனே என்னை நம்ப மாட்டேங்கிறான். அபிக்கு அவளின் வார்த்தை வேதனையை கொடுத்தது. அவள் கண்களை பார்த்து உறுதியான குரலில், உனக்கு நான் இருக்கேன். கவி, அப்படித்தான் நினைச்சேன். ஆனால் அது தப்புன்னு தோணுது. ஏதோ யோசித்து கொண்டே அபி மனம் கலங்கினான். என்னை இவ்வளவுதான் வேதனைப்படுத்த முடியுமா? கவி, என்னோட வேதனை அதுக்கும் மேலே. அதை சொன்னால் உங்களுக்கு புரியாது. எல்லாத்தையும் விடுங்க. எனக்கு எதுவும் பிடிக்கலை. நான் என்னை மாதிரி வாழ நினைக்கிறேன். அபி, நான் அதை தடுக்க மாட்டேன். கவி, இப்போ நமக்குள்ள கொஞ்சம் விரிசல் வந்துடுச்சு. இந்த விரிசல் பெரிய பிளவா மாறி நாம பிரியிற நிலை வந்ததென்றால் நான் என்னை காப்பாத்திக்க ஒரு வழி வேணும் தானே? அதுக்குத்தான் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அபி, கவி, நீயே என்னென்னவோ பேசிட்டு இருக்கே. நமக்குள்ள ஒரு விரிசலும் இல்லை. நாம பிரியிற நிலை வந்தா நீ விதவையானா மட்டும்தான். உன்னை எப்பவும் விட்டு விலகிற நினைப்பு எனக்கு வந்ததில்லை. உனக்கும் அந்த நினைப்பு வரக்கூடாது. கவி, நம்பிக்கை இல்லைனா பிரிய வேண்டியது தான். எவ்வளவு நாள் நம்பாதவர்களை பிடிச்சிட்டு இருக்க முடியும்? அபி சோஃபாவில் இருந்து இறங்கி அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தாள். முடிவே பண்ணிட்டியா கவி? என்னை விட்டு போக போறியா? தலையாட்டினான். இல்லை, நான் உன்னை முழுசா நம்புறேன். இனி யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். கவி, யார் என்னை பற்றி என்ன சொன்னாங்க? எதை நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க? அபி, என்னவென்று சொல்வது? எதுவும் இல்லை. நான் உன்னை மட்டும் நம்புறேன், சரியா? இனி நீ எங்கேயும் போக வேண்டாம். உனக்கு ஏதும் ஆபத்து வந்ததென்றால் என்னால் தாங்க முடியாது. கவி தன்னை சமாதானப்படுத்தி கொண்டே, சரி போகலை. ஆனால் என்னால் இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருக்க முடியலை. அபி, சரி, நானும் நீயும் எங்கேயாவது போகலாம். சொல்லு, எங்கே போகலாம்?
இன்னைக்கு முழுசும் நானும் நீயும் மட்டும், ஓகே? கவி, உங்களுக்கு ஏதும் முக்கிய வேலை இருந்தால்? அபி அவளை நெருங்கி அணைத்து, எனக்கு உனக்கப்புறம்தான் இந்த உலகத்தில் எதுவுமே. கவி, நல்லாத்தான் பேசுகிறீங்க அபி. இனி உன்னை நல்லா பார்த்துக்கிறது தான் எனக்கு வேலை. கவி, நம்பலாமா? அபி, உன்னோட புருஷன் மேலே அவ்வளவு சந்தேகமா? கவி சிரித்து இல்லை என்றாள். அபி அவளின் மலர்ந்த முகத்தை பார்த்த பின்பே அவன் மனது சமாதானமாகியது. இனி என்ன நடந்தாலும் கவிதாவை விட்டு கொடுக்க கூடாது, அவள் மனம் கோணாமல் நடந்து கொள்வது என்று முடிவெடுத்து விட்டான். இருவரும் சேர்ந்து கடற்கரைக்கு சென்றனர். கவிதா கடல் அலையில் ஓடி விளையாடினாள். அபி அவளுடன் சேர்ந்து விளையாடினான். அனிதா வேலை விஷயமாக அடிக்கடி அபி ஆபீஸ் சென்று வந்து கொண்டிருந்தாள். கவிதாவுக்கு நடந்த சம்பவத்துக்கு பின் அபியின் நடவடிக்கையில் நிறைய மாற்றம் இருந்தது. எப்பவும் சோகமாக இருந்தான். சில நேரங்களில் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருப்பான். மதியம் சரியாக சாப்பிட மாட்டான். யாரிடமும் பேசுவதை தவிர்த்திருந்தான். அனிதாவிற்கு மனதில் சந்தோஷமாக இருந்தது. இப்படியே சில நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கவிதாவை விட்டு விலகி அவன் தன்னிடம் வர வேண்டும் என்று தெளிவாக திட்டமிட்டிருந்தாள். அன்று அபி ஆபீஸ் வராததை கண்டு விவேக்கிடம், என்ன அபி இன்னும் வரலை? விவேக், சார் இன்னைக்கு பிரேக் எடுத்து இருக்கார், ஃபோன் கால் கூட எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அனிதா எங்கே இருக்கார்? விவேக், தெரியலை, மேடம் கூட வெளியே போறதா சொன்னார். அனிதா அதிர்ந்தாள். தன்னுடைய பொறாமையை வெளியே காட்டிக்கொள்ளாமல் பேச்சை மாற்றினார். உங்க மனைவி எப்படி இருக்காங்க? விவேக், நல்லா இருக்காங்க. அனிதா, ஏதும் விசேஷமா? விவேக், அப்படித்தான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அனிதா, வாழ்த்துக்கள். விவேக், தேங்க்ஸ். அனிதா, அபி எங்கு சென்றிருப்பான் என்று யோசனையுடன் ஆபீஸ் விட்டு கிளம்பினாள். எதேச்சையாக பீச் மணலில் அவள் அமர்ந்திருக்கும் போது பழக்கப்பட்ட தனக்கு சொந்தமான உருவம் வேறு பெண்ணுடன் கடலில் விளையாடி கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் சிரித்து நெருக்கமாக விளையாடி கொண்டிருப்பது பார்த்து இவள் மனதில் வஞ்சக தீ பற்றி எரிய ஆரம்பித்தது. அபியும் கவிதாவும் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று எண்ணியதும் தன்னுடைய நாடகங்கள் எல்லாம் இவர்களை பாதிக்கவில்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து முயற்சி செய்து இவர்களை பிரிக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டாள். சந்தோஷ் கவிதாவை ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது அவளுடைய இரத்த மாதிரி எடுத்து DNA டெஸ்ட் எடுக்க கொடுத்திருந்தான். அதோட ரிப்போர்ட் அவன் கையில் வந்து பல நாட்கள் ஆனது. ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு கவிதாவை பார்க்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவனும் தன்னுடைய தங்கை கவிதாவை பார்க்க துடித்து கொண்டிருந்தான். அனிதா 20 வருடங்களாக தன்னுடைய தங்கையாக வாழ்ந்து கொண்டிருப்பதால் இந்த விஷயத்தை எப்படி கையாளுவது என்பது சந்தோஷுக்கு புரியாத ஒன்றாக இருந்தது. எது எப்படி இருந்தாலும் கவிதாவை கலந்து கொண்டுதான் செய்ய வேண்டும். கவிதாவிற்கு ஃபோன் செய்தான். ஃபோன் நாட் ரீச்சபிள். அப்புறம்தான் உணர்ந்தான், ஃபோன் அந்த சம்பவத்தில் தொலைந்திருக்க நிறைய வாய்ப்பு உள்ளது. அந்த சம்பவத்தில் அபிக்கும் கவிதாவிற்கும் இடையே மன சங்கடம் ஏற்பட்டு இருக்கும் என்று அவன் உணர்ந்திருந்தால் கண்டிப்பாக அபி முன் நின்று உண்மையை சொல்லியிருப்பான். அவனுக்கு தெரியாது அபியின் மனதில் இப்படி ஒரு விஷத்தை அனிதா விதைத்திருப்பாள் என்று. சந்தோஷ் நேராக கவிதா ஆபீஸ் சென்றான். நேராக எடிட்டர் கிருஷ்ணா ரூம் சென்றான். வாங்க சந்தோஷ். திடீர்னு சந்தோஷ், கவிதா வந்திருக்காங்களா? இல்லை, அவங்க ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 1 மாதமே ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதனால் அவங்க கொஞ்ச நாள் வரமாட்டாங்கன்னு அபிமன்யு சார் சொன்னார். சந்தோஷ், சரி, வந்தாங்கன்னா எனக்கு ஃபோன் செய்ய சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு சென்றான். அபி வீட்டிற்கு போகலாம் என்று நினைத்தான். என்ன சொல்லி அங்கு செல்வது? அனிதா தொலைந்ததற்கு பிறகு இருவரும் விரோதிகளைப் போலவே நடந்து கொண்டனர். அபியின் எந்த துயரத்திலும் அவனுடன் ஆறுதலாக இருக்காமல் தன்னுடைய தங்கைக்காக அவன் இன்னும் கஷ்டப்பட வேண்டும் என்றுதான் வேண்டிக் கொண்டான். இடையே கவிதாவை பேட்டிக்காக பார்த்தபோது கூட அபியை பற்றி தவறாக தான் சொன்னானே தவிர அவனை பற்றி நல்லவன் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை. மனம் குற்ற உணர்ச்சியில் மூழ்கியது. எப்படியோ
கவிதாவும் அபியும் இணைந்து சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நினைத்து அபி வீட்டு வாசல் வரை வந்துவிட்டு வீட்டிற்கு செல்ல தயங்கி திரும்பி சென்றான். கடற்கரையில் அபி, கவி, போகலாம் வா, ரொம்ப நேரமா ஈரத் துணியில் இருக்கே, சளி பிடிச்சிடும். கவி, மாமா இன்னும் கொஞ்ச நேரம். அபி, போதும் வா போகலாம், பசி எடுக்கலை. கவிக்கு அப்போதுதான் பசி பற்றி உணர்ந்தாள். அபியின் அருகே சென்று அமர்ந்து, எங்கே சாப்பிட கூட்டிட்டு போறீங்க? அபி, முதல்ல கார்ல ட்ரெஸ் மாத்திக்கோ, அப்புறம் எங்கே போறதுன்னு யோசிக்கலாம். கவி, என்னை தூக்கிட்டு போங்க. அபி அவளை பார்த்து சிரித்தான். கவி, எப்படி இவ்வளவு அழகா சிரிக்கிறீங்க? அபி அவளை அணைத்து தூக்கி கொண்டு, என்னோட கவி, என்னோட கழுத்தை கட்டிக்கிட்டே இருந்தா எனக்கு தானா சிரிப்பு வரும் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் கார் நோக்கி நடந்தான். அங்கு இருந்த சிலர் அபி அவளை தூக்கி கொண்டு போவதையும் அவர்களையும் சுற்றி பாடிகார்ட்ஸ் போவதையும் பார்த்து, என்ன சார் ஷூட்டிங்கா? படம் பேர் என்ன என்று கத்தினர். அபி, ஆமாம், படம் பேர் அழகிய ராட்சசி என்றான். கவிதா வெட்கம் தாழாமல் அவன் மார்பில் புதைந்து கொண்டாள். அபி வெளியே நிற்க கவிதா காருக்குள் உடைமாற்றி கொண்டாள். பிறகு அபியும் உடைமாற்றி கொண்டான். அபி, என்ன சாப்பிட போறே? கவி, நீங்க என்ன சொன்னாலும் சரி. இருவரும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்ததும் கவிதா தூங்கி போனாளாம். அபி அவளிடம் நெருங்கி, தூங்கு மூஞ்சி, பிடிவாதக்காரி, கோவக்காரி, ராட்சசி, என்னை விட்டு போறேன்னு சொன்னப்பவே உன்னோட கழுத்தை திருப்பி இருப்பேன். ஆனா இனிமே இன்னொரு வாட்டி இப்படி பேசு, உன்னை என்ன பண்ணறேன் பாரு, ரொம்ப நேரம் கடல்ல விளையாடிட்டு தூங்குறத பாரு என்று தைரியமாக தூங்கும் மனைவியை திட்டிவிட்டு அவள் அருகே படுத்தான். அபி ஏதோ நினைவுக்கு வந்தவனாக அவளுடைய பீரியட் கணக்கிடும் காலண்டர் எடுத்து பார்த்தான். சிவப்பு வட்டம் 2 வாரத்துக்கு முன்பே இருந்தது. அதை பார்த்து அதிர்ந்தான். ஆனால் அந்த நாட்களில் அவள் தூரமானது போல் தெரியவில்லை. இதுநாள் வரை அவள் தூரமானால் தனியாக தரையில் படுத்து கொள்வாள். அபிக்கு தெரியும் அவள் அப்படி செய்யவில்லை. மனசு பதற ஆரம்பித்தது. எது நடக்கக்கூடாது என்று நினைத்தானோ அது நடக்கப் போகிறது. அவசரமாக அவனுக்கு தெரிந்த டாக்டரிடம் ஃபோன் செய்தான். டாக்டரும் உறுதிப்படுத்தினார், இதுநாள் வரை தவறாத பீரியட் தவறினால் கர்ப்பமாக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அபி அப்படி இருந்தால் ஏதாவது ஊசி போட்டு கலைக்க முடியுமா என்று விசாரித்து மறுநாள் கவிதாவிற்கு தெரியாமல் ஊசி போட ஏற்பாடு செய்தான். மனம் வேதனையில் உழன்று கொண்டிருந்தது. கவிதா, உனக்கு தெரியாமல் நான் இதை செய்தாலும் நம்ம எதிர்காலத்துக்கு இதுதான் நல்லது. இதற்கு பிறகு நமக்கு குழந்தை பிறக்கும், நல்ல ஆரோக்கியமா இருக்கும். நாம நம்ம குழந்தைகள்னு சந்தோஷமா இருக்கதான் போறோம். இதை உனக்கு நான் செய்வதற்கு என்னை மன்னிச்சிடு. மறுநாள் டாக்டர் வந்தார். தூங்கிக் கொண்டிருந்த கவிதாவிற்கு ஊசி போட்டுவிட்டு வழியில் கண் விழித்தவளிடம், கவிதா, பீரியட் ஆகும்போது நிறைய இரத்தப்போக்கு இருந்தா உடனே ஹாஸ்பிட்டல் வந்துவிடு. கவிதா குழம்பினார். எதுக்கு எனக்கு ஊசி போட்டீங்க? டாக்டர், உனக்கு பீரியட் ரெகுலரா இல்லைன்னு அபி சொன்னாரே. கவிதா, எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே என்று திணறியவள் வெளியேறும் டாக்டர் பார்த்து சந்தேகத்துடன் தன்னுடைய காலண்டர் பார்த்து 2 வாரம் தள்ளி போயிருக்கா என்று யோசித்தாள். அபி தன்னை என்ன நினைக்கிறான்? எதற்காக இப்போது டாக்டர் வந்தார்? என்ன ஊசி போட்டார்? ஒருவேளை கர்ப்பமாக இருந்தால் அதை கலைக்க இந்த ஊசியா? என் வயிற்றில் வளரும் கரு அவனுக்கு தேவையில்லையா? இல்லை, பிடிக்கவில்லையா? அபி கவிதாவை நோக்கி வந்தான். கவிதா வெறியில் இருந்தாள். அபியின் சட்டையை பிடித்தாள். எதுக்கு இப்போ டாக்டர் வந்தாங்க? அபி, உனக்கு 2 வாரமா பீரியட் வரலைன்னு நான் தான் வர சொன்னேன். கவிதா, அதுக்காக நீங்களே ஏதாவது யோசிச்சு முடிவெடுப்பீங்களா? ஒருவேளை நான் கர்ப்பமா இருந்திருந்தா என்ன செய்ய போறீங்க? நம்ம குழந்தை கருவிலேயே கலையணுமா? உங்களுக்கு இப்படி ஒரு துர்குணம் எங்கிருந்து வந்தது? அபி, அப்படி இல்லை. கவிதா, அப்போ என்னை கேட்காம எனக்கு ஏன் ஊசி போட்டீங்க? அபி வேறு வழி இல்லாமல். கவி, ஒருவேளை நீ கர்ப்பமா இருந்தா இந்த குழந்தை நமக்கு வேண்டாம். கவி, குழந்தை வேண்டாமா? யோ மனுஷனா நீ? உன்னோட ரத்தத்தை நீயே கொல்லணும்னு நினைக்கிறியே? விலங்குகள் கூட தன்னுடைய குழந்தைகளை
பாதுகாக்கும்னு தான் நான் படிச்சிருக்கேன். அந்த 5 ஜீவனை விட நீ மட்டமான ஆளா? உருவாகும் முன்னாடியே குழந்தையை கொல்ல துடிக்கிற. இனி நீ எனக்கு வேண்டாம், முடிவு செய்துட்டேன். என்னோட குழந்தைக்கு மட்டும் ஏதும் ஆச்சு, உன்னை 7 ஜென்மத்துக்கும் மன்னிக்க மாட்டேன். கவிதா அவசரமாக கிளம்பினாள். அபி நானும் வரேன் பதறினாள். கவிதா ஹாஸ்பிட்டல் வந்து டெஸ்ட் செய்து கர்ப்பத்தை உறுதிப்படுத்தி கொண்டாள். அபி அதிர்ந்து நின்றான். கவிதா நடந்தவற்றை கூறி தன்னுடைய கருவை பாதுகாக்கும் முயற்சியில் தவித்து கொண்டிருந்தாள். கவிதாவின் உறுதியான மனநிலையை பார்த்து அபி தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான். கவி, உன்னோட வயிற்றுல என்னோட குழந்தை வளரலைனாலும் அதுவும் என்னோட குழந்தை தான். அபியே, வெளியே வந்து டாக்டரிடம் கருவை காப்பாத்துங்க ப்ளீஸ். அவனுடைய கவிதாவிற்காக அவன் எதுவும் செய்வான். கவிதா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். கவி, உண்மையாவா? அபி, ஆமாம் கவி, உன்னை விட எனக்கு ஒன்றும் பெருசில்லை. குழந்தையை கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் என்றவன் மேலே சாய்ந்து அழுதாள். அபி அவளை அணைத்து நின்றான்.